மதிய சாப்பாட்டுக்கு சுட சுட இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுறேன் வாங்க. அதுக்கு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் தாளிச்சுக்கோங்க. உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட 15 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இருக்கிறது ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி அளவுக்கு மேலே வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிய வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அதை கலந்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் தண்ணி பத்தலன்றதுக்காக கொஞ்சமாக கன்சிஸ்டன்சி சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன். இது அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி லோ ஃப்ளேம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா முட்டையை வந்து உடச்சி ஊற்றுங்க. முட்டையை வந்து மேலே ஊற்றிடாதீங்க, பக்கத்தில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5 முட்டை அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது அப்படியே லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க, முட்டையெல்லாம் இந்த குழம்புலேயே வெந்து நல்லா காரம் புளிப்பெல்லாம் ஊறி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.